இந்த உலகத்தை படைத்து சரிவர இயக்கி கொண்டிருக்கும் எல்லா வல்ல ஏகனாகிய அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு முறை நபித்தோழராகிய உமர் அவர்கள் மக்களிடம் சொல்கிறார், என்னுடைய தந்தை என்னை ஒட்டகமைப்பதற்கு கூட உனக்கு திறமை இல்லை அப்படின்னு அந்த உமர் அவருடைய தந்தை சொல்லி திட்டிருக்காரு. ஆனா இந்த இஸ்லாம் என்னை ஒரு நாட்டுடைய தலைவராகவும் ஒரு மக்களிலே சிறந்த ஒரு மனிதராகவும் ஆக்கியது இந்த இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொன்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த இஸ்லாம் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துகிறது, எந்த அளவுக்கு ஒரு மனிதனை ஒழுக்கமுடையவனாக மாற்றுகிறது, எந்த அளவுக்கு மக்களிலே சிறந்த மனிதனாக இந்த இஸ்லாம் மாற்றுகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. அப்படியாப்பட்ட இந்த இஸ்லாம், இந்த மார்க்கத்திலே நாம் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த அந்த இறைவனுக்கு அனைத்து புகழும். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள். அதாவது இறைவன் நமக்கு இந்த கண், காது, மூக்கு, மூளை என அனைத்தையும் சரிவர ஒழுங்குமுறைப்படுத்தி ஒரு நல்ல முறையில் படைக்கப்பட்டு இந்த உலகத்திலே நம்மளை பிறக்க செய்திருக்கிறான். இதற்கு நாம் அதிகமாக இறைவனிடம் என்ன பண்ணணும்? நன்றிகள் செலுத்தணும். ஆனா இதுல ஏதோ ஒண்ணு குறையாக என்ன பண்றாங்க, ஒரு சில மனிதர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது? முதலில் அவர்களுக்கு பொறுமையை கடைபிடிக்க சொல்கிறது. அதாவது நிறைய விஷயங்கள் சொல்லுது. அதுல முதலாவதாக இந்த உடற்குறைபாடு, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பொறுமையை அதிகமாக அவங்க என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த இஸ்லாம் சொல்லுது. ஏன் பொறுமையை கடைபிடிக்கணும்னு சொல்லுதுன்னா, இறைவன் மனிதர்கள்ல பல மனிதர்களுக்கு பல சோதனையை கொடுத்து என்ன பண்ணுவான், சோதனை கொடுப்பான். அதுபோல அந்த உடற்குறைபாடு ஒரு சோதனையாக கருதி தான் நம்ம என்ன பண்ணணும், இறைவனிடம் அதிகமாக பிரார்த்தனை செய்து பொறுமையாக இருக்கணும். அந்த குறைபாடை நாம என்ன பண்ணணும்னா, மனமும் ஏத்துக்குன்னு இறைவனிடம் அதிகமாக பிரார்த்தனை செய்பவனாக தான் இருக்கணும். அதை விட்டுட்டு கடவுள் என்னை இந்த அளவுக்கு தண்டிச்சிட்டாரு அப்படின்னு அழுது புலம்புவதால் அந்த பிரச்சனை என்ன பண்ண போறது கிடையாது, சரியாக போறது கிடையாது. யார் அதை பொறுமையாக கடைபிடித்து இது இறைவனால் ஏதோ நமக்கு ஒரு சோதனை என்று ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு அதிகமாக துவாகளை செய்து பொறுமையாக இருந்தோம்னா கண்டிப்பா இறைவனோட நன்மைகளையும் இறைவனோட வெகுமதிகளையும் நம்ம என்ன பண்ண முடியும், பெற முடியும். ஒரு முறை நபிகள் நாயகம் சொல்றாங்க, இறைவன் சொன்னதாக, எனது அடியானை அவனுக்கு மிக பிரியமான 2 பொருள்களை பறிப்பதன் மூலம் சோதித்து அந்த நிலையில் அவன் பொறுமை காத்தால் அந்த 2ற்கும் பகரமாக அவனுக்கு சுவனத்தை தருகிறான். எப்படி சொல்றாங்க? என்னுடைய அடியானை இறைவன் என்ன பண்றான், அவனுக்கு பிடித்த 2 விஷயங்களை பறிப்பதன் மூலமாக சோதிக்கிறான். எதுக்கு? பொறுமையா இருக்கிறானா? அப்படி ஒருவேளை அவன் பொறுமையா இருந்தானா அவனுக்கு அதுக்கு பகரமாக சொர்க்கத்தை தருகிறேன் என்று இறைவன் சொல்வதாக நபிகள் நாயகம் சொல்றாங்க.